திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி மீது மர்ம கும்பல் ஒன்று மயக்க ஸ்ப்ரே அடித்து தங்கச் செயினை பறித்துச் சென்ற சம்பவத்தில் மருமகளும் பேரனும் சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 7 சவரன் தங்கச் செயினுக்காக மணி ஈஸ்ட் புரொஃபஸராக மாறிய மருமகள் சிக்கியது எப்படி? மன்னார்குடி அருகே பரவாக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன் மனைவி 65 வயதான சிந்தியா. இந்த தம்பதிக்கு சாந்தகுமார், விஜய் என்கின்ற 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் இருவரும் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகின்றனர். சிந்தியா வீட்டின் அருகே மூத்த மகன் சாந்தகுமாரின் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி இரவு சிந்தியா தனது வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்துக் கொண்டு முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் சிலர் உள்ளே புகுந்துள்ளனர். பதறிப்போன சிந்தியாவை கீழே தள்ளி அவரது கழுத்தை நெறித்த அந்த கும்பல் அவரது முகத்தை நோக்கி ஸ்ப்ரே ஒன்றை அடித்துள்ளனர். மூக்கில் அடிக்கப்பட்ட ஸ்ப்ரே தனது வேலையை காட்ட உடனே மயக்கத்திற்குள் போனார் சிந்தியா. இதையடுத்து அந்த கும்பல் அவர் அணிந்திருந்த 7 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு தப்பியோடிவிட்டனர். மயக்கம் தெளிந்த சிந்தியா பரவாக்கோட்டை காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்தார். வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கிய போலீசார் சிந்தியா கொடுத்த அங்க அடையாளங்களை வைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கினர். விசாரணையின் முடிவில் நள்ளிரவில் வீடு புகுந்து கொள்ளையை அரங்கேற்றியது சிந்தியாவின் மருமகள் மற்றும் பேரன் என்பது தெரியவந்து போலீசாரே சற்று அதிர்ந்து போயினர். மருமகள் அருட்செல்வி, பேரன் அருண்குமார், அருட்செல்வியின் தந்தை ஐயாத்துரை ஆகிய 3 பேரும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை தீட்டி அரங்கேற்றியிருக்கின்றனர். 7 சவரன் தங்கச் சங்கிலியுடன் சிந்தியா வலம் வந்ததை அவ்வப்போது பார்த்த மருமகள் அருட்செல்வி அதை எப்படியாவது ஆட்டையை போட்டுவிட வேண்டுமென தனது தந்தையுடன் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு கைவரிசை காட்டியிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 7 சவரன் தங்கச் சங்கிலியை பறிமுதல் செய்தனர். மாமியார் மீது மருமகளே ஸ்ப்ரே அடித்து மயங்கச் செய்து தங்கச் செயினை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.